வணக்கம். நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னா, சங்கீதா அவர்கள் பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்களுக்கு விவாகரத்து கோரி மனு குடுத்துருக்காங்க செங்கல்பட்டு நீதிமன்றத்தில. இது வந்து தனிப்பட்ட வாழ்க்கையா இருந்தாலும், இது நம்ம சில கருத்துக்கள் பேச வேண்டியிருக்கு. அதனால தான் நம்ம இத போடுறோம். நயினா நாகேந்திரன் இருக்காரு பார்த்தீங்கன்னா, சமீபத்தில அவர் கூட பார்த்தீங்கன்னா, செய்தியாளர்ட்ட சந்திப்புல ஒரு சில வார்த்தைகள விட்டுருப்பாப்ல. அந்த வார்த்தைக்காக விஜய் ரசிகர்கள் அப்படியே கொதிச்சு போனாங்க. அடுப்புல கொதிக்கிற தண்ணி மாரி கொதிச்சு போனாங்க. ஆனா இப்ப வந்து கொதிக்கிறாங்கன்னா, கொதிக்கல. இப்ப எதுக்கு கொதிக்காங்கன்னா, சங்கீதா அவர்கள் மேல கொதிக்கிறாங்க. ஏன் நீங்க புகார் குடுக்கலாம்? எப்படி எங்க அண்ணன் மேல புகார் குடுக்கலான்னு? உன் வீட்லயும் ஒரு அக்கா, தங்கச்சி இருக்காங்க. அவங்க உங்க அக்கா, தங்கச்சியோட புருஷன் வந்து வேற ஒரு ஆள்ட்ட பழகுறாரு அப்டின்னா, நீ சும்மா இருப்பியா? ஒண்ணு என்ன செய்வ? உன் தங்கச்சிய கூட்டு வந்துருவ. இல்லையா என்ன செய்வ? உன் புருஷன கண்டிப்ப. இதுதானே எல்லா இடத்துலயும் இதுதான் நடக்குது. விஜய் அவர்களுக்கு நடக்குதா? இது வந்து திமுகவோட செய்யலாம். சங்கீதா அவர்களையும் திமுக தான் இயக்குதுன்றாய்ங்க. ஏன்டா, கொஞ்சமாதும் கேவலமா இல்லையாடா? சங்கீதா அவர்களுக்கும் திமுகவுக்கு என்ன சம்மந்தம்? அவங்க ஒரு நட்பு ரீதியா இருக்காங்க. அது 2வது விஷயம். ஒரு கட்ன புருஷன போய் விவாகரத்து கூறி திமுக சொல்லுது, இவங்க செய்வாங்களா? காசுக்காக தான் இவங்க பண்றாங்க அப்படின்னு சில பேர் பேணி பெருக பேசிட்டு இருக்கிறாங்க. சங்கீதா அவர்கள் வந்து கஞ்சிக்கு இல்லாதவங்க ஒன்றும் கிடையாது தம்பிகளா. அவங்க பெரிய ஒரு கோடீஸ்வரங்க தான். அன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியோட தமிழக தலைவர் நயினா நாகேந்திரன் பேசியிருந்தாரு. அதுக்கு அப்படியே கொதிச்சு போனீங்க. அது இன்னைக்கு உண்மை அப்படின்றதே வெட்ட வெளிச்சத்துக்கு வந்துருச்சு. ஆனா அப்படி இருந்தும் உங்க விஜய் அவர்கள் முட்டு கொடுக்குற 2வது விஷயம். ஆனா நீங்க சங்கீதா அவர்களை தவறா ஒரு விமர்சிக்கிற அப்படின்றத அந்த இடத்துல நான் பதிவு செய்றேன். எதற்காக சங்கீதா அவர்களை விமர்சிக்கிறேன் தெரியல. அவங்க 2021ல இருந்து ஒரு மன உளைச்சல் ஆளாயிருக்காங்கன்னு அவங்களே சொல்றாங்க. ஒரு பொண்ணு வந்து இந்த மாதிரி வெளியில வந்து பேசுமா? அதுவும் காசுக்காகன்றீங்க. ஏன்டா காசு அவங்கள்ட்ட இல்லாத காசாடா? தன்னோட பெத்த பிள்ளை, பையன் எல்லாத்தையும் தனியா விட்டு பனையூர் பங்களால தனியா இருக்காப்ல. எவ்வளவு நேரம் ஒரு மனுஷன் தனியா இருக்க முடியும்? 24 மணி நேரமும் தனியா இருந்துருவாங்களா? எத்தன நாள் அந்த மாரி இருக்க முடியும்? ஆனா உள்ள யாரும் இல்ல அப்படின்றாங்க. அது வந்து உள்ள இருக்கவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். அதனால நயினா நாகேந்திரன் கொதிச்ச மாரி, நீ விஜய் அவர்கள் மேலயும் கொதிக்கணும். உன் அக்கா தங்கச்சிய ஒருத்தர் ஏமாத்தியிருந்தோம்னா, நீ இப்படிதான் வந்து உங்க அக்கா தங்கச்சி ஏமாத்துறவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவியா? இல்ல உங்க அக்கா தங்கச்சிக்கு சப்போர்ட் பண்ணுவியாடா? கொஞ்சமாவது மண்டையில மசில் இருக்குதோ இல்லையோ, கொஞ்சமாவது மூளை இருக்கான்னு கொஞ்சம் பாரு. உனக்கு வந்தா ரத்தம், அடுத்தவங்க தான் தக்காளி சட்னியா? அதாவது விஜய் அவர்கள் எப்படிடா அந்த நாட்டில் உள்ள மக்களை பார்க்க போறாரு? எப்படிடா மக்களோட குறைகளை தீர்க்க போறாரு? மேடைக்கு மேடை பேசினா மட்டும் போதா தம்பி, வீட்ல என்ன இருக்குன்னு பார்க்கணும். வீட்ல பேசணும், வீட்ல பொண்டாட்டி பிள்ளைய கூட இருக்கணும். அதெல்லாம் கிடையாது. மக்கள்கிட்ட காசு சம்பாதிக்க வராப்புல. தன்னோட குடும்பத்துல 3 பேர் இருக்காங்க. அந்த 3 பேரே பார்க்க வக்கு இல்லாத தலைவரு, எப்படி இந்த 8 கோடி மக்களோட பிரச்சனையை பார்ப்பாரு? அப்படின்றது ஒரு கேள்விக்குறி தான். நயினார் நாகேந்திரன் அண்ணனுக்கு புடிச்ச ஒரு தற்கூரி பேசுங்க. எதுக்கு இப்ப கொதிக்க மாட்டேங்கிறீங்கடா? அண்ணன் வந்து அன்னைக்கு உண்மையை தான் சொன்னாப்புல. ஆனா அது தப்பு தான். சொன்னது தப்பு தான். நான் உண்மையை பேரோட மென்ஷன் பண்ணி சொல்லிட்டாப்புல. அது தப்பாக இருந்தாலும் இப்ப சரியாக தான் வந்து நிக்குது அப்படின்றத இந்த இடத்துல நான் பதிவு செஞ்சு கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.